இறைவன் வந்து நம்ம இல்லத்துல குடியேறணும், இறை சக்தி வந்து இல்லத்துல அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரி விஷயங்களை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் வீட்லையும் பின்பற்றணும்? எல்லாம் பண்ணாலும் தெய்வம் வரும். நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் தெய்வம் வரும். அப்போதான் தெய்வம் வரும், தெய்வ ஆற்றலும் வரும், வீடு சுபிக்ஷமாக இருக்கும், வீடு நிறைய பணமாகவும் இருக்கும், மன நிம்மதியாகவும் இருக்கும், வீட்டுக்குள்ளே தெய்வம் வரும். அந்த பேர் கண்டுக்கு நீ இறைவனாக தெரிவேன். அப்போ உனக்குள் இன்னும் உன்னோட அருள் இறைவனுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீ வேணும்னா இறைவனுக்கு கேட்கும். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. நிறைய நல்ல தலைப்புகள் நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து நம்ம இல்லத்துல குடியேறணும், இறை சக்தி வந்து இல்லத்துல அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரி விஷயங்களை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் வீட்லையும் பின்பற்றணும்? ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க. உண்மையில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கோவிலில் இருக்கிற தெய்வம், பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு தெய்வம், உலகத்தையே கட்டி ஆள்ற ஒரு தெய்வம், அவங்க தனக்குள்ளே வரணும். நம்ம இவ்வளோண்டு இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே வந்து வசிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே அவங்களோட போக்குவரத்து இருக்கணும். அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட நிழலாவது நம்ம பக்கம் வரணும். அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணணும். வீட்டை வந்து நீங்கள் கோவில் மாதிரி நல்லா கிராண்டாக அலங்காரம் பண்ணுறது, தினைக்கும் சாம்பிராணி போடுறது, வீடு நல்லா மங்களகரமாக வைக்கிறது, வீட்டை அப்படியே ஜகஜோதியாக வைக்கிறது, நல்லா புகையும் மண்டலமாக போட்டு வாசல் ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் தேய்ச்சி மங்களமாக வைக்கிறது, வாசலை மங்களகரமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணாலும் தெய்வம் வரும். நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் தெய்வம் வரும். ஏன்னா வீட்டை மட்டும் நீ சுத்தமாக வச்சுக்கிட்டா தெய்வம் வரன்றது முட்டாள்தனம். கூட உன் உள்ளத்தையும் நீ சுத்தமாக வைக்கணும், உன்னையும் நீ சுத்தமாக வைக்கணும், உன்னை சுற்றி இருக்கவங்களையும் நீ சுத்தமாக வச்சுக்கணும். நீ 4 பேருக்கு வந்து எடுத்துக்காட்டுத்தெல்லாம் இருக்கணுமே தவிர ஏண்டா அவன் வரான் அப்படின்ற மாதிரி நீ வாழக்கூடாது. முதல்ல அது முக்கியம். ஏன்னா ஒரு இறைவன் உன்னை நாடி வரான்னா உன்னோட வீட்டை தேடியோ, நீ சுத்தமாக வச்சுருக்கிற சாம்பிராணி போடுற, புகை போடுற, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற, என்ன சொல்கிறது, வாசலுக்கு அலங்காரம் பண்ணுறோம், கோவிலுக்கு அலங்காரம் திருஷ்டி பண்ணி வச்சுருக்கோம், வீட்டில் எல்லா சாமி படம் வச்சுருந்தா அப்படி வச்சா தான் சாமி வரும்னு இல்லை. அப்படி வச்சா முதல்ல சாமி வராது. முதல்ல நீயாக வாழு. உன் உள்ளத்தை சுத்தமாகவே, உன்னோட உடலை சுத்தமாகவே, உன்னோட மெயிண்டை ஒரு நிப்பாட்டு, உன் மெயிண்டை சுத்தமாகவே. இது எல்லாமே நீ ஒருத்தவங்களுக்கு வந்து உன்னை வந்து சொல்ல உனக்குள்ள தெய்வத்தை பாரு மாதிரி ஒரு மனுஷன் உன்னை வந்து தெய்வமாக பார்க்குறான்னா தெய்வம் உன்னை தேடி வரும். விஷயம் புரியுதா? நம்ம வந்து ஹெல்ப் கேட்குறவன் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா அவன் கண்ணுக்கு யார் தெய்வம்? நம்ம தான் தெய்வம். நான் தான் தெய்வம். ஸோ நம்ம தான் தெய்வம். நம்ம தெய்வம்னும் போது அப்போ இந்த ஒரு மனுஷனுக்கே ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான்னா 10 ரூபா கொடுத்ததுக்கு 5 ரூபா வச்சுட்டு 5 ரூபா ஹெல்ப் பண்ணுறான்னா அப்போ இவனுக்கு 1,00,000 ரூபா கொடுத்தா 10 பேருக்கு கொடுப்பான். அப்போ தான் கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த தெய்வம் வரும், தெய்வ ஆற்றலும் வரும், வீடு சுபிக்ஷமாக இருக்கும், வீடு நிறைய பணமாகவும் இருக்கும், மன நிம்மதியாகவும் இருக்கும், வீட்டுக்குள்ளே தெய்வமும் வரும். வீட்டை மட்டும் நல்ல மங்களகரமாக ரெடி பண்ணிட்டு நல்லா சமாஸ்காரம்லாம் பண்ணிட்டு சூப்பராக வச்சுட்டு உன் உள்ளத்தை நீ அழுக்க வச்சுட்டுன்னா எங்கே தெய்வம் வரும்? ஏன்னா ஒரு வீட்டை பார்த்து தெய்வம் வர்றதில்லை, உன் உள்ளத்தை பார்த்து தான் தெய்வம் வரும். தெய்வம் இறைவன் எங்கே இருக்கான்னா உன்னில் இருக்கான். உன்னில் தேடு. ஸோ உனக்குள்ளே தான் இருக்கான். அப்போ உன்னை நீ மாற்று. உன்னோட கேரக்டரை மாற்று, உன் பிஹேவியரை மாற்று, உன்னோட ஸ்பீச்சை மாற்று, உன் பார்வையை மாற்று, உன் எண்ணத்தை மாற்று. ஸோ உன் கேரக்டரை மாற்று. இப்படி தான் வாழணும் நீ மாற்று. உன்னை சுற்றி இருக்கவங்கள மாற்று. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மாற்ற முடியுமோ ஓரளவுக்கு மாற்றி வை. அதுதான் என்னோட செயல் இறைவன் பாதையில் சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். நிச்சயமாக புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி உன்னை சுற்றி இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு நீ மாற்று. இந்த உலகத்துக்கு வந்த பிறந்த வாழ்ந்த செத்தன் வாழாமல் கொஞ்சமாவது மாற்று. அப்படி மாற்ற என்ன ஆகுனா உனக்குள்ளே இறைவன் தெரிவான். 10 பேர் கண்ணுக்கு நீ இறைவனாக தெரிவேன். அப்போ இன்னும் உன்னோட அருள் இறைவனுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீ வேணும்னா இறைவனுக்கு கேட்கும். நீ ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தா இறைவன் பார்ப்பான். அப்போ உன் வீட்டுக்குள்ளே வருவான், வீட்டுக்குள்ளே வசிப்பான், வருவோம் செய்வான். அதுக்கான வீடே வேறு மாதிரி இருக்கும். நீ எதுவுமே கேட்கவே வேணாம், கொடுறானா கொடுத்துருவான்.
ஏன்னா அவனால் ஏன்னா பழகிடுறான். ஏன்னா நீ இங்கே ஒன்றும் வைக்கல, உள்ளத்தில் ஒன்றும் இல்லை, அழுக்கு இல்லை. எது கொடுத்தா அவன் இறைவன் என்ன சொல்கிறான், நான் உனக்கு கொடுக்குறேன், நீ மற்றவனுக்கு கொடுக்குறியா, கொடு, நான் உனக்கு கொடுக்குறேன். நீ மொத்தமாக நீயே வச்சுக்கிட்டேன்னா உனக்கு ஏன் கொடுக்கணும்? ஸோ இருக்கிறதும் வாங்கிட்டு போயிடறான். இதுதான் கான்செப்ட். அப்படியே போது உன்ட்டு கொடுக்குறான், நீ கொடுக்கனாவா 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். அப்படி வாழ்க்கையில் முன்னேறல. அதுதான் இங்கே செய்யணும். நம்ம உலகத்தில் முன்னேறணும், இந்த வாழ்க்கையில் முன்னேறணும், வீட்டுக்குள்ளே தெய்வம் வரணும், வீடு சுபிட்சமாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும், வீட்டில் செல்வம் வரமாக இருக்கணும்னா வீட்டையும் சுத்தமாக வைக்கணும், ஒன்றையும் சுத்தமாக இருக்கணும், இருக்கிறவங்களும் சுத்தமாக வைக்கணும், உள்ளத்தையும் சுத்தமாக வைக்கணும். உங்ககிட்ட இருக்கிற 4 பேருக்கு நீ கொடுத்து பழகணும், பிடுங்கி பழகக்கூடாது. இதெல்லாமே நீங்கள் ரொட்டீனாக கரெக்டாக பண்ண உங்களுக்கான யோகம் எல்லாமே தேடி தேடி வரும். நீங்கள் வேணான்றது கொடுத்துக்கிட்டே இருப்பாம்மா. நான் ஃபஸ்ட்டு ஒரு 15 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஒருத்தரை பார்த்தாலே பெரிய விஷயமா நினைப்பேன். என்னை பார்க்க ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு. இன்றைக்கி 100 பேர் மேலே நான் பார்க்க முடியலன்னு நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் வளர்ந்துருக்கேன்னா மீடியா விட்டுருக்கேன். நான் வளர்ந்துருக்கிற காரணம் என்னென்னா என்னோடய பாதை கரெக்டாக இருந்தது. என்னை தேடி வர மக்களை என் பாதையில் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். கெட்டது செய்யணும்னு வரவனோட நல்லது செய்ய வைக்கிறேன். கெட்டதை நோக்கி வரவனோட நல்லது பண்ணு. நீ கெட்டது பண்ண 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், ஆனால் உன் வம்சமே போயிடும். நீ எடுக்கிற ஒரு முடிவால் உன் வம்சம் போயிடும்னு அவனுக்கு புரிய வச்சு என் இறைவன் பாதையில் கொண்டு வர மாதிரி என் பாதையில் கொண்டு போயிட்டுருக்கேன். அதான் இறைவன் பாதைன்றது. ஸோ அதனால் உன்னை ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, உனக்குள்ளே ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேருக்குள்ள நீ ஒரு பாசிட்டிவ் கொண்டு வா. நீ சொன்னால் அவங்க கேட்கணும், உன்னை பார்த்தா அவங்க மதிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும். அப்போ உன் வீட்டில் தெய்வம் வரும். இவ்வளோ தான். நீ வீட்டை எப்படி வேணாலும் வை. நீ சாம்பிராணி போடாமல் போ, தூவம் காட்டாமல் போ, விளக்கு ஏற்றாமல் போ, நீ தொழுவாமல் போ, சர்ச்சுக்கு போகாமல் போ. அது உன்னோட தனிப்பட்டு. ஆனால் கூட இருக்கிறவனை என்கரேஜ் பண்ணு, அவனை கெடுக்காத, அவனை முடிஞ்ச அளவுக்கு தூக்கி விடு. நீயா கரெக்டாக எல்லாமே நீ பாட்டுக்கு உன்னோட கடமையை செஞ்சு பாருங்களேன், எல்லாமே தேடி வருமே. பதவி வந்துடும், பொண்ணு வந்துடும், இடம் வந்துடும், வசதி வந்துடும், வாழ்ப்பு வந்துடும், எல்லாமே வந்துடுமே. நீ எதுவுமே தேடி போன அவசியமே இல்லை. அப்போது தெய்வமும் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். நீயாக இருக்கணும், யாரையும் நம்ம கெடுக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும், முன் உதாரணமாக இருக்கணும். 4 பேருக்கு நல்லது பண்ணால் அந்த வீட்டில் கம்பல்சரி தெய்வம் வரும். இருக்கிறத பிடுங்கி வீட்டில் சேர்த்தோன்னா தெய்வம் வராது, சைத்தான் தான் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓரளவு கரெக்டாக நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறது, உங்களை சுத்தமாக வச்சுக்கிறது, உங்கள் உள்ளத்தை சுத்தமாக வைக்கணும், உங்களோட எண்ணத்தை சுத்தமாக வைக்கணும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ண உங்களை தேடி இறைவன் நீங்கள் கூப்பிடவே தேவை. அழியா விராந்தாளி மாதிரி கூப்பிடாமே வீட்டுக்குள்ளே வந்துடுவான். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, எல்லாம் இறைவன் பாதையில் செல்லும். நிச்சயமா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னீங்க. இறைவன் நம்ம இல்லம் தேடி வர்றதுக்கு முதல்ல நம்ம மனசு தூய்மையா இருக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே நமக்கும் நடக்கும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நடக்கும். நிச்சயமாக அனைவரும் இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி குருஜி. நன்றிம்மா.